வம்சம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு. தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு. தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. பாட்டெல்லாம் ஒலிக்குதா, பாடெல்லாம் இனிக்குதா, ஊரெல்லாம் கலக்குதா, எங்கும் திருவிழா. உட்காருவோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். மதங்களை ஸ்தாபித்த மனிதர்களும் உண்டு, அந்த மதங்களை பின்பற்றி போன லட்சக்கணக்கான ஜனங்களும் உண்டு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாரை காட்டிலும் வேறுபட்டவர், எல்லாரை காட்டிலும் மாறுபட்டவர், எல்லாருடைய பிறப்பை காட்டிலும் வித்தியாசமான பிறப்பை இந்த பூமியிலே காண்பித்தவர். அவருடைய பிறப்பை குறித்து நான் இந்த காலவெளியிலே பேசுகிற மகா பெரிய பாக்கியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஏறக்குறைய 47 வருஷம் இயேசு பூமியிலே பிறந்தார் என்ற செய்தியை நான் பிரசங்கிக்கிற பாக்கியத்தை இந்த நாவுக்கும் இந்த சத்தத்துக்கும் கர்த்தர் கொடுத்ததுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்துல பொன்னை குறித்து பேசினேன். எழுத்தின்படியாயிருக்கிற பொன் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே போனது. ஆவிக்குரிய பொன்னாயிருக்கிற நீங்கள் மகிமையான வாசஸ்தலத்துக்கு நீங்கள் போவீர்கள் என்ற தலைப்பில கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பிரசங்கித்தேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், அருமையான யூதா தேசத்தில் இருக்கிற பெத்லகேம். பிரைஸ் தி லார்ட். நான் பெத்லகேமை குறித்து பிரசங்கித்திருக்கிறேன், ஆனால் யூதாவை குறித்து நான் பேசினதே இல்லை. இந்த நாளில யூதா தேசத்தில் இருக்கிற பெத்லகேம் என்ற தலைப்பில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-6 வரையிலும் வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். யூதாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நீ சிறிதல்ல, யூதாவை ஆளுகிற அருமையான ராஜ சிங்கம் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஆமென். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் தேசத்திலே உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, யூதாவின் பிரபுக்களிலே நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். உன்னிடத்திலே இருந்து புறப்படுவார். ஹல்லேலூயா. இந்த யூதா தேசத்தை குறித்து நீங்கள் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும்போது தன்னோடு கூட இணைத்து கர்த்தர் பேசுகிறதை பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 78ஆம் சங்கீதம் 68ஆம் வசனம். யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இந்த யூதா கோத்திரத்தை தெரிந்திருக்கிறார். அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்முடைய கர்த்தர் யூத கோத்திரத்தில் தோன்றினார் என்பது, யூத கோத்திரத்திலே தோன்றினார். Praise the Lord.
நீங்கள் வேதவசனத்தை வாசிக்கும் போது மற்ற எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி, இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார். அந்த சிலுவைக்கு மேலே ஒரு வாசகம் இருக்கிறது. அந்த வாசகம் என்னவென்றால், யூதாவின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, யூதாவின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார். ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சிலுவைக்கு முன்னே ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை பரியாசம் பண்ணும்போது, சிலுவையிலிருந்து நீ இறங்கி வா என்று சொல்லவில்லை. நீ யூதருக்கு ராஜாவா இருந்தால் இறங்கி வா என்று சொல்லுகிறார்கள். வெளிப்படுத்தின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும், யூதா கோத்திரத்தின் சிங்கமும், தாவீதின் வேறுமானவர், தாவீதின் வேறுமானவர். ஏன் ஆண்டவர் யூதா தேசத்தை தேவன் தெரிந்து கொண்டார்? யூதாவை ஏன் தெரிந்து கொண்டார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் யூதா தேசத்தில் இருக்கிற பெத்லகேமிலே ஆண்டவர் பிறந்தார்? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விதான். இதெல்லாம் கொஸ்டின் தான். ஏன் யூதா தேசத்தில் இருக்கிற பெத்லகேமிலே இயேசு பிறந்தார்? இந்த கேள்விக்கு தான் நான் உங்களோடு கூட என்னுடைய செய்தி அநேக கேள்விகளுக்கு உங்களுக்கு பதிலை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இந்த யூதா கோத்திரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது, அருமையானவர்களே, யாக்கோப்புக்கு அருமையான 2 மனைவி இருந்தார்கள். ஒன்று ராகேல், இன்னொன்று யாரு? லேயாள். இந்த லேயாளுக்கு பிறந்த 4வது குழந்தைதான் அருமையான யூதா. நீங்கள் ஆதியாகம புத்தகம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் தேவனை துதிக்கிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அவள் கர்த்தரை துதிப்பதற்கு முன்பதாக அவள் இருந்த இடம் எந்த இடம் என்றால், நெருக்கத்திலே இருந்தாள். அருமையான நிந்தையிலே இருந்தாள், அவமானத்திலே இருந்தாள், ஒடுக்கப்பட்டிருந்தாள், சிறுமைப்பட்டிருந்தாள். என்றால் அவள் புருஷன் அவளை நேசிக்கவில்லை, அவள் மேல் அன்பு செலுத்தவில்லை, அவள் கூச்ச பார்வை உள்ளவள். அது மாத்திரமல்ல, அவள் பார்வைக்கு அழகானவள் அல்ல. பொதுவாக ஒருவரை பார்த்து ரொம்ப அழகாயிருக்கிற ஒருவரை எல்லாரும் நேசிப்பார்கள், பேசுவார்கள். அழகு இல்லாத முகம், யாரும் அவர்களை அதிகமா பேச மாட்டார்கள், அதிகமா நேசிக்க மாட்டார்கள். இந்த லேயாள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவள். அவள் கர்த்தரை நோக்கி அழுதிருக்கிறாள். நான் நினைக்கிறேன் பல நாட்களாய் அழுதிருக்கிறாள். எப்படி யாபேஸ் அழுதானோ, யாபேஸ் சொன்னான், என் மேலே நிந்தை இருக்கிறது, என் தாய் என்னை சாபத்தோடு கூட பெற்றாள், நான் ஏன் வாழ வேண்டும்? அவன் இஸ்ரவேலின் தேவனிடத்திலே வந்து, தேவனே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அழுதான். கர்த்தர் அவனை மாற்றினார். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறுமைப்பட்ட ஜனங்களிடத்திலிருந்து கர்த்தர் தோன்றுவார். ஹல்லேலூயா. 2வது ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். சிறுமைப்பட்டவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உனக்கு பிறக்கிற பிள்ளையா இருக்கட்டும், நீ பிறந்த பிள்ளையா இருக்கட்டும்,
அவர்கள் ஆசீர்வாதமானவர்களாயிருப்பார்கள். Amen. அந்நாளுக்கு பிறந்ததான பிள்ளை சாமுவேல் 40 வருஷம் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இஸ்ரவேல் நடுவிலே அவன் நடந்து தெரிந்தான். இஸ்ரவேலின் ஜனங்கள் நடுவிலே நடந்து தெரிந்தான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், இவள் முதலாவது பெற்ற பிள்ளையை நீங்கள் வாசிக்கலாம், அதையும் வாசித்து விடுங்கள். முதலாவது இவள் ஒரு பிள்ளை பெறுகிறாள், அதை வாசிக்கலாம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தால் லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அடுத்த குழந்தை மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். அடுத்தது பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். கர்த்தர் சிறுமையை நினைத்து, நம்முடைய சிறுமையை நினைத்து நமக்கு செய்த நன்மை என்ன தெரியுமா? இந்த மகா பெரிய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஐயா, பெரிய பெரிய மனுஷர்களுக்கு கிடைக்கலையா? ஆமென். உலகத்தில் அவன் பெரிய செல்வந்தர்களா இருக்கிறான், ஆனா செத்தா அவருடைய ஆத்மா அக்னியின் கந்தகம் எரியிற கடலுக்கு போகிறது. பெரிய பெரிய மனுஷன். கடந்த வாரத்தில் ஏவிஎம் சினிமா எடுத்து கொடுக்கிறாள். எத்தனை கோடி அவங்ககிட்ட இருக்கும்? ஒரு சினிமா எடுக்கணும் பல கோடி ஆகும். ஆனா செத்து போனாரு. எங்க போறாரு? ஆனா அவங்களுடைய சாவுல சிஎம் வருவாங்க, அவங்க சாவுல பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க, கூட்டமும் அதிகமா இருக்கும். காரா வந்து நிக்க, எல்லாம் விஐபியா வந்துட்டு இருப்பாங்க. போலீஸ் பாதுகாப்புல வந்து இறங்கி எல்லாம் பார்த்து மாலையெல்லாம் போட்டு போவாங்க. ஐயா, இந்த ரட்சிப்பு அவருக்கு கிடைக்கலையா? இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவருடைய நாட்கள் எல்லாம் நான் சொல்லுகிறேன் இருண்ட நாட்கள். ஆனால் பூமியில நீ வாழ்கிற நாட்கள் இருண்ட நாட்கள் அல்ல, அருமையான வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற நாட்கள். ஆண்டவர் இந்த ரட்சிப்பை உனக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சினிமா நடினா இருக்கட்டும், அவன் ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், அல்ல எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், இததான் ஜனங்க தேடி ஓடுறாங்க. எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும். ஏன்னா நினைப்பேன், புத்தர் ரட்சிக்கப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? புத்தர் ராஜாவினுடைய அரண்மனையை விட்டு வந்திருக்கு, ஆனா ரட்சிப்பை பார்க்கல. சாகி பாபா ரட்சிக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வட இந்தியாவில் உள்ள ஆள் இங்க வந்து கோயில் வச்சுங்கிறார். சாகி பாபா ரட்சிக்கப்படலையா? புத்தர் ரட்சிக்கப்படலையா? குருநாதர் ரட்சிக்கப்படலையா? சாமி விவேகானந்தர் ரட்சிக்கப்படலையா? இயேசுதான் தெய்வம் சொன்னார் சுவாமி விவேகானந்தர். ஞான தீப புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், நான் கடவுளாய் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன் எழுதியிருக்கிறார். ரட்சிக்கப்படலையா? அவங்க எவ்வளவு பக்தியான ஆட்கள் தெரியுமா? அவங்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் வெறும் கோபத்திற்கு உங்களை தப்பிக்கொள்ளுபவர்கள் யார்? ஆண்டவர் உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், இந்த ஜீவ பாதையை காட்டியிருக்கிறார், அருமையான நித்தியத்தை காண்பித்திருக்கிறார், அபிஷேகம் தந்திருக்கிறார், வசனம் கொடுத்திருக்கிறார், உங்களோடு கூட பேசுகிறார். அருமையான நீங்கள் சிறுமையில் இருந்த நாட்களிலே புலம்பிக் கொண்டிருந்தீர்கள், சாக வேண்டும், துக்கத்தோடு நடந்த நாட்கள், வேதனையோடு கூட இருந்த நாட்கள், கலக்கத்தோடு கூட இருந்த நாட்கள், போராட்டத்தோடு கூட இருந்த நாட்களை நினைத்து பாருங்கள். அவர்கள், நாம் அவரை தேடவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். அவர் நம்மை தேடி வந்தார். நீங்க எல்லாரும் என்ன செய்றாங்க? கடவுளை ஜனங்க தேடி போறாங்க.
ஆனா நம்ம ஆண்டவர் நம்மை தேடி வந்தாரு ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியத்துல உன் வீட்டை தேடி ஒரு ஊழியக்காரனை அனுப்புறாரு ஐயா. நீ ஏற்றுக்கொண்ட நாய் அவுத்து விட்டுருக்கிற ஊழியக்காரனை பார்த்து இந்த ஆள் வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுல சத்தம் காட்டாம படுத்து கதவை பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆள் எத்தனை முறை கதவை தட்டினாரு, பெல் அடிச்சாரு, காலிங் பெல் அடிச்சாரு, போய் திரும்பி போறார். ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு குடும்பத்தை குறித்து நான் கேட்டிருக்கிறேன், பிரசங்கிவும் செய்திருக்கிறேன். அவங்க பிச்சை எடுக்கிற குடும்பம். அவங்க அம்மா பிச்சை எடுத்து கொண்டு வர அந்த ஆகாரத்தை அவங்க சாப்பிடுவாங்க. அந்த பையன் பிச்சை எடுத்த சாப்பாட சாப்பிட்டுட்டு இருக்கிறான். பாஸ்டர் விசிட்டிங் வந்தார், இவங்க சபைக்கு போறவங்க. பாஸ்டர் சொன்னாராம், உங்களை கஷ்டத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவாரு, உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னாராம். இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அந்த சாப்பாடை எடுத்து அவர் மூஞ்சியிலே எரிஞ்சானோ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, கர்த்தர் உயர்த்துவார், அந்த வார்த்தை மட்டும் எங்க வீட்டுல சொல்லாது. பாருங்க நாங்க எப்படி இருக்கிறோம். அந்த அம்மா ஒரு மூஞ்சியெல்லாம் தொடச்சிச்சு, ஒன்னும் சொல்லல, போயிட்டார். அந்த அம்மா மன்னிப்பு கடிச்சான், ஐயா அவன் தெரியாம செய்தான், மன்னிச்சிருங்க. ஆப்பிரிக்கா கண்டத்திலே எழுப்புதலை கொண்டு வந்த அருமையான மனிதர்களுடைய அந்த அட்டவணையில இந்த வாலிபனும் ஒருவன். கர்த்தர் அவனை கொண்டு அந்த தேசத்தை அசைத்திருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், சிறுமைப்பட்டவர். நீங்க ஆந்திரா தேசத்துல ஒரு சபை இருக்கிறது. அது என்ன சபைமா? அந்த ஐயா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. ஓசன்னாவா ஏசன்னா? ஏசன்னா. அவரும் அதே போல நிலைமையில உள்ளவர் தான். ஆந்திரா தேசத்துல போய் ஏசன்னான்னு கேளுங்க, தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏசன்னாவை கேட்டா தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. கர்த்தர் அவரை உலகம் முழுவதும் கொண்டு போயிருக்கிறார். அவர் யாருன்னா பிச்சைக்காரர். ஐயா, நாம் சிறுமைப்பட்டிருந்தோம், சாக வேண்டும் என்று நினைத்தோம், எங்கேயாயும் போய்விட வேண்டும் என்று நினைத்தோம். ஏன் நான் வாழ்கிறோம் என்ற கேள்வியோடு கூட நாம் இருந்தோம். கர்த்தர் இந்த கால வேளையில உன் சிறுமையை பார்க்கிற ஒருவர் உண்டு உனக்கு. இந்த லேயாளுக்கு பிறந்த ஒரு பிள்ளைதான் யூதா. சிறுமைப்பட்டவன் குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்கும், சிறுமைப்பட்டவன் குடும்பத்திலே அதிசயங்கள் நடக்கும், சிறுமைப்பட்டவனுக்குள்ளே கர்த்தர் கிரியேட் செய்து பெரிய காரியங்களை நடத்துவார். யூதாவை பற்றி இரண்டாவது ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். யூதாவின் கோத்திரத்துல ஒரு மனுஷனை, பெசவேல் என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் அழைத்து அவனுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியான பாக்கியத்தையும் கற்றுக் கொடுத்தார். இது பெரிய பாக்கியம் தானே. பிறந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பாக்கியமும் இந்த யூதா குடும்பத்திற்கு கிடைத்திருக்கிறது. யாத்திராம புத்தகம் 31:1, 35, 30, 38 மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து. அடுத்த வசனம் 35-30. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை, இஸ்ரவேலுக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய பாக்கியம் என்னவென்றால் ஊழியம் செய்ற பாக்கியம் கிடைச்சது. ஐயா, கர்த்தருக்கு ஏதோ ஒரு இடத்துல சபையில நீங்க சமைக்கிறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, மற்றவங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்றீங்க, கிராமத்துக்கு வர்றீங்க, வேலை செய்றீங்க. செந்தில் பிரதர் தான் காலையில வந்து அங்க அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணுவார். நான் அங்கே ஆராதனைக்கு போகும்போது அந்த பிரதர் ஊழியம் செய்யும் போது என் மனசு சொல்லும், ஆண்டவரே இவர் கஷ்டத்தை மாற்றி இவரை ஆசீர்வதி, நமக்காக இவர் சேவை செய்கிறார் என்று நான் நினைப்பேன். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது மகா பெரிய பாக்கியம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் விக்டோரியா மகாராணி அம்மா சாதாரண ஜனங்களை போல உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. சாதாரண ஜனங்களை போல மக்கள் மத்தியிலே போனார்களாம். அப்ப மழை வந்துட்டு ஒரு வீட்டுல ஒதுங்கினாங்க. ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க, இந்த ஹிஸ்டரி வரும். அப்ப அந்த வீட்டுல கேட்டிருக்கிறாங்க, அம்மா ஒரு கொடை இருந்தா கொடுங்க. அந்த அம்மா அந்த வீட்டுல
பிஞ்ச கொடை. அவங்களுக்கு தெரியாது, வெளியே நிக்கிறவங்க மகாராணின்னு தெரியாது. பிஞ்ச கொடை எடுத்து கொடுத்தாங்களா. அந்த அம்மா தேங்க்ஸ் சொன்னாங்க. போர் வீரர்கள் வந்தாங்க, கூட்டு போயிட்டாங்க. அரண்மனையில போய் பிஞ்ச கொடையும் கொடுத்து ஒரு அழகான கொடை, அது சொன்ன போனா விலையேற பெற்ற கொடையை கொடுத்தாங்களாம். அந்த அம்மா ரொம்ப துக்கப்பட்டாங்களா. என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்ன இந்த மகாராணிய வீட்டுக்குள்ள நான் வர வைக்க பாக்கி எனக்கு கிடைக்கல. சரி, நான் எவ்வளவு மோசமான ஆளுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. பிஞ்ச கொடை கொடுத்திருக்கிறேன். மகா பெரிய தெய்வம். வானம் கொள்ளாதவர், பூமி கொள்ளாதவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவ சாலமோன் கேட்கிறார். ஐயா, ஆண்டவருடைய வார்த்தை ஊழியம் செய்யணும்னா என்ன ப்ரொசீஜர் இருக்கு தெரியுமா? ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதரா போகணும்னா 7 வருஷம் படிக்கணும். ஒரு சிஎஸ்சி ஐயரா போகணும்னா 5 வருஷம் படிக்கணும். ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ் ஆகணும்னா குறைஞ்ச 4 வருஷம் படிக்கணும். 7 வருஷம் யோசிச்சு பாருங்க. அதுவும் அவங்க +2 ஃபெயில் ஆயிடக்கூடாது. +2 வந்து அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எங்க குடும்பத்துல, சிஸ்டருடைய குடும்பத்துல ஒரு பையன் 3வது வருஷம் படிக்கிறான் ஃபாதர். அவன் வந்து A1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவன் +2ல. அதுல வேற கல்யாணம் பண்ணக்கூடாது. எவ்வளவு கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க பாருங்க. நான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த ஊழியம் செய்யற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ரகசியம் ஜெபக்குமார் கேட்டாங்களா, நீங்க பைபிள் காலேஜ் படிச்சுக்கிறீங்களான்னு. ரகசியம் ஜெபக்குமார் சொன்ன பைபிள் நான் படிக்கல, உங்களுக்கு என்னதான் தெரியும் கேட்டுக்கிறான். அவர் சொன்னாரா, நான் குருடனா இருந்தேன், என் கண்ணை தொட்டாரு, என் கண்ணை திறந்து பார்த்தேன், மரமா மனுஷர்கள் மரமா இருக்கிறத பார்த்தேன். இதுதான் நான் படிச்ச பைபிள் காலேஜி. இந்த மரத்துக்கு இயேசுவை அறிவிக்கணும்னு சொல்லி நான் கிளம்பினேன். பீகார்ல ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணின ஒரு ரகசியம் ஜெபக்குமா. வயசாகி போச்சு. இப்போ எதுக்காய் சொல்ல வரேன்னா, ஐயா, சாதாரண ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தேவன் ஒரு மனுஷனை கொண்டு எதையும் செய்ய முடியும். மோசே கரத்தில் இருக்கிற கோல் சாதாரணமான கோல் அல்ல. கீழே போட்டால் பாம்பாகும். சாதாரண பாம்பல்ல, எகிப்தியனுடைய மந்திரங்களையும் தந்திரங்களையும் விழுங்கத்தக்கதான பாம்பு. ஆமென். கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். ஒரு மனுஷன், ஒண்ணில்லாத மனுஷனை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். டிஜிஎஸ் நீங்க பாத்தீங்கன்னா தண்டவாளத்துல சாக போன ஆளு. வேர்ல்டுல அவரை வந்து ஃபர்ஸ்ட் பில்லி கிராமுக்கு அடுத்தது அவரை தான் வச்சுக்கிறாங்க. உலகத்திலே அதிகமான சுவிசேஷத்தை மக்களுக்கு சொன்ன மனிதர்கள் அவர். ரெனால்டு போங்கே, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது, ஆப்பிரிக்கா தேசத்தை அசைத்திருக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசு அண்டைக்கு திரும்பி இருக்கிறார்கள். வில்லியம் கேரி, இந்தியா தேசத்தை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பைபிள் காலேஜ் ஒன்னு ஆரம்பிச்சவரே அவர்தான். வில்லியம் கேரியுடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு மிஷனரிகளின் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். மதர் தெரசா, அவங்க சாதாரணமான மனிதர்கள். இந்தியாவிலே 2 குடும்பங்களுக்கு விளக்கேற்றினவர்கள். அந்த அம்மாவை ஒரு விளக்கு என்றே சொல்லலாம். உலகத்தில் நீங்க எந்த கண்டத்திலே போனாலும், நாங்க போய் சில சமயம் வெள்ளக்காரங்கிட்ட கேட்பேன், மதர் தெரசா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பேன். ஓ தெரியுமே. உலகத்திலே அந்த அம்மாவை தெரியாதவங்க யாரும் கிடையாது. இன்றைக்கு 225 ஹோம் இருக்கிறது உலகம் முழுவதும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார். உன் குடும்பத்தை தெரிந்திருக்கிறார். உன் பிள்ளைகளை தெரிந்திருக்கிறார். எதற்கா என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கென்று தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேலை செய்து ஊழியம் செய்யலாமா? செய்யலாம். பிரதர் ரொம்ப ரொம்ப வருஷம் டிஜிஎஸ் வந்து பேங்க்ல ஹை ஆபீசரா இருந்தார்.
பெரிய பதவியில் இருந்தார். ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்தார். தேவனுடைய பிள்ளை, உனக்கு பூமியிலே கொடுத்திருக்கிற நாட்கள் மிகவும் மிகவும் குறைந்த நாட்கள். பூமியிலே நீ வாழும்படியாய் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற வருஷங்கள் மிகவும் குறைவு. நீ இன்றைக்கு அருமையான தேவனுக்காய் கிரியை செய்யாமல் போனால், இன்றைக்கு தேவனுக்காய் கிரியை செய்ய உன் தோளை கொடுக்காமல் போனால், இன்றைக்கு நீ கிரியை செய்யும்படி உன் பணத்தை கொடுக்காமல் போனால், இன்றைக்கு நீ கிரியை செய்யும்படி உன் பொருளை கொடுக்காமல் போனால், தேவன் தன் வேலையை புறஜாதிகளை கொண்டு செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எஸ்தருக்கு அப்படிதான் எழுதுகிறான், இன்றைக்கு நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறுபடியாய் வரும். பலனற்று போற நேரம் இருக்குறியா? பலனற்று போற நேரம் இருக்குறியா? நான் ஸ்போர்ட்ஸ் மேன், எப்படி ஓடுவேன் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு படிக்கட்டு இன்சூரன்ஸுக்காக போனேன். அந்த படிக்கட்டு ஏறி இப்படி கால் வைக்கும்போது முட்டி அப்படி குத்துற மாதிரி இருக்கு. நான் எப்படி நடந்தேன்னா நீங்க எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்படி இப்படி கால் வச்சு நடக்கிறேன், ஏன்னா கீழே கீழே விழுந்துடக்கூடாது. ஆமென். அப்படியே ஒருவேளை முட்டி ரொம்ப இதா இருந்தா அப்படி உட்கார்ந்துடணும்னு போறேன். ஐயா, பலனற்று போற நேரம் இருக்கிறது. உன் எலும்புகள், உன் சதைகள், உன் ரத்த நாணல்கள் பலனற்று போற நேரம் இருக்கிறது. இன்றைக்கு நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு உன் சொந்த காரியமே உனக்கு பெரியதாய் இருக்கிறது. உன் சொந்த வேலையே நீ பெரிதாய் நினைக்கிறாய். உன் காரியங்களை பெரிதாய் நினைக்கிறாய். மழை வருகிறது, அது வருகிறது, இது வருகிறது. ஓ, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மையை நீ நினைத்து பார். வருஷத்தின் கடைசியில 2000 வருஷமாய் கர்த்தர் நீ இளைப்பாறும்படி ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். 2000 வருஷமாய் அருமையான தேவ சன்னிதானத்திலே நீ இளைப்பாறும்படி ஒரு ஸ்தலத்தை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். அவர் உனக்கு அருமையான வெண்வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். நித்திய நித்திய காலமாய் இளைப்பாறும்படி ஒரு இளைப்பாறுதலை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு 1000 வேலை இருக்கலாம்யா, 1000 வேலை இருக்கலாம். ஆனா ஒரு குண்டூசிக்கு நீ பதில் சொல்ல முடியாது. எங்கூட ஊழியர் செய்யற பிரதர் டேனியல், சுகர் பேஷண்ட், அவர் சொல்றாரு, காந்தி ஒரு சின்ன புண்ணு வந்து அதை நான் கண்டுக்கல. சின்ன புண்ணு. அவரு வந்து நானே ஒரு கையை அப்படி பிடிச்சு பார்த்துருக்கிறேன். இரும்பு மாதிரி இருக்கும் கை, காலெல்லாம் இரும்பு மாதிரி இருக்கும். ஏன்னா பயங்கரமான உழைப்பாளி. திருத்தணி அவர் சொந்த ஊர். நான் சைக்கிள்ல ஊழியத்துக்கு போகும்போது என்னால முடியாதுன்னு சொன்னா அவரு பின்னாடி உட்கார்ந்துருவேன். 3 நாள் சைக்கிள் ஊழியாது, ரிட்டர்னே கிடையாது. 3 நாள் 4 நாள்லாம் சில சமயம் சைக்கிளே ஓட்டி கிராமமா போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். அவர் சைக்கிள்ல நான் ரொம்ப நாள் டிராவல் பண்ணிருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆங்கிலம் நான் வர முடியாது, நான் இப்படியே பஸ் ஏறி ஊருக்கு போயிடுறேன். இல்ல நீ வா, என் பின்னாடி உட்கார்ந்து. ஏன்னா அவங்கள்ட்ட பேசுறதுனா நான் தான் பேசணும், தெருவில் இருந்து பேசுனா நான் தான் பேசணும். அவர் சொல்லுவாரு, டானி நீ நல்ல பேசுறப்பா, உன்னை விட்டா அன்னைக்கு எல்லாம் அவுட், ஊழியமே அவுட். நீ வா, நீ ஒண்ணும் வேண்டாம், நான் ஒன்னும் நிறுத்துறேன், நீ பேசு. திருப்பி சைக்கிள் ஏறிக்கும். அப்போலதான் கால் எடுத்தாங்க. மறுபடியும் அவர் இறந்து போயிட்டார். சின்ன ஒரு ஏதோ ஒண்ணுதான், ஒண்ணு செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரையா, பலன் கொடுத்திருக்காரையா, நல்ல காலை கொடுத்திருக்காரையா, நல்ல கை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வேலை கொடுத்திருக்கிறாரு, நிறைய பணம் கொடுத்திருக்கிறாரு, வீடு கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். கண்ணு தெரியாதவங்க இருக்கிறாங்க பூமியில. பஸ்ஸில சிக்மர் கிட்ட போய் பாரு. நீ ஒண்ணு லண்டனுக்கு போக வேண்டாம், சிக்மர் கிட்ட சாயங்காலம் மத்தியானம் போல போய் பாரு. மத்தியானம் சாப்பாடு 3 மணி ஆச்சு, அவன் கொண்டு வரல. என்ன சாதம்? தயிர் சாதம், புளி சாதம், வெஜிடபிள் சாதத்தை வச்சு நிக்கிறான். அதை வாங்குறாங்க ஜனங்க. எல்லாம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த காலத்துல எல்லாம் யாரு ஏழை பணக்காரங்களாம் தெரியாது. ட்ரெஸ் வச்சுட்டு நம்ம பணம். அந்த காலத்துல எல்லாம் ட்ரெஸ் போட்டிருந்தா கண்டுபிடிச்சிடலாம் இவன் ஏழைன்னு. இப்ப அப்படி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அங்க நான் 2-3 தடவை அது என்ன ரொம்ப பாதிச்சதுனால உங்களுக்கு சொல்றேன். அது இந்த வாரமும் என்ன ரொம்ப பாதிச்சுட்டு. அதுல ஒருத்தன் நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான், ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அந்த இலையில, அந்த இலைன்னா அந்த
பாக்கு இலையில சாப்பாடு கொடுத்துருப்பான் போலுக்கு, அவனுக்கு பத்தல, அதை இப்படியே நாக்க வச்சு நக்குறான். பசி பசியா? கர்த்தர் உனக்கு என்ன ஆகாரம் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு கொடுத்திருக்கிறார்? சாப்பிட முடியாது கொடுத்திருக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கலாம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையா இருக்கிறதையும், ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நல்ல வேலை, நீ வீடு கட்டுற வேலை இல்லையா, நல்ல வேலை தேர்ந்த ஊழியம் தாயா. உன் வாழ்க்கை கட்டுறது ஒண்ணும் நல்ல வேலை கிடையாது, அது வேலை. ஆனா இயேசுக்காக நீ செய்கிற வேலை நல்ல வேலை. நீ வாசிக்கலாம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15, 16. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம், சாமுவேல் உயிரோடு கூட இருந்த நாட்கள் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷம் வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும். நீங்க யோசிச்சு பாருங்க, சாமுவேலுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவன் சின்ன பையனா இருக்கும்போது தேவனுடைய ஊழியத்துக்கு போயிட்டான். ஏலிக்கு துணி துவைக்கவும் ஏலிய பராமரிக்கிற வேலைக்கு போனான். ஆனா கர்த்தர் அவனை தேசத்திலே கர்த்தர் உயர்த்தினான். நீங்க முதல்ல சின்ன சின்ன காரியங்களை ஊழியங்களை செய்ய ஆண்டவர் உங்களை பார்ப்பார். எழுத்தவன ஒண்ணும் பெரிய ஊழியம் உங்களுக்கு கிடைக்காது, எழுத்தவன ஒண்ணும் பெரிய காரியத்தை நீங்க செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதுதான் செய்யணும். சின்ன ஊழியமா இருக்கலாம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க நீங்க நினைக்காத. ஆண்டவர் உனக்கு கொடுத்து வந்த சின்ன கிராமம் சில சமயம் வேண்டான்னு நினைக்க மனசு வரும். இங்க போயிட்டு வருதா டிஜி சினேகரன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு நாள் சர்ஜன் சொன்னார், பெங்களூர்ல மக்கபோனை கழுத்துல போட்டு காலையில போய் வசனம் சொல்லுவாராம். 2 பேர் அவர் கூட வேலை செய்த இன்னொருத்தரும் போவாங்களாம். அவர் சலட்சுமி வரமாட்டாராம். ஆனா தெருவில் போய் நின்றுட்டு காலையில மக்கபோன்ல வசனம் சொல்லுவாராம். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அவர் இன்டர்நேஷனல் எவாஞ்சலிஸ்ட். அவரு உயர்ந்த இடத்துல கர்த்தரை கொண்டு போனார். இன்ஜினியரிங் காலேஜே உங்களுக்கு 500 ஏக்கர்ல இருக்கும். யோசிச்சு பாருங்க. மெட்ராஸ்ல எல்ஐசி பில்டிங் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க போய் பாருங்க, ஜெபகோபுரம், பில்டிங்ஸ். தெருவில் நின்று ஒரு மனுஷனை கர்த்தர் எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற காரியத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் கர்த்தர் உன்னை அநேகத்திலே அதிபதியாய் மாற்றுவார். என்ன ஊழியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தால். நான் ஆரம்பத்துல கைப்பிரதி கொடுக்கிறேன், இன்னைக்கும் கொடுப்பேன். அதை கைப்பிரதி கொடுக்கிற ஊழிய நான் வெட்கமே பட மாட்டேன். கொஞ்சம் வெட்கப்பட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இங்க எல்லாம் இந்துஸ்ங்க. நான் ஊருக்கு போனா பைபிள் எல்லாம் தூக்கிட்டு போக மாட்டேன், ஊழியக்கார மாதிரி காட்ட மாட்டேன். அவங்க எல்லாம் சிரிப்பாங்க. அதனால ஆரம்பத்துல அப்படி இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இங்கிலீஷ்ல தான் என்ன கூப்பிடுவாங்க, நானும் இங்கிலீஷ்ல தான் அவங்களை பேசுவேன். தமிழ் எல்லாம் ஒழுங்கா பேச மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போகும்போது எப்படி பேசுவோம், டேய் வாடா போடான்லாம் பேசுவோம். முதல் நாள் நான் போகும்போது என்ன ஒருத்தன் டேய் எங்கடா போன அப்படின்னு சொல்றான். என் இருதயத்திலே அடிச்சது மாதிரி இந்த நம்ம ஊழியக்காரன் எங்கடா போறான்னு கேட்க. அடுத்த நாள் என்ன பண்ணான்னு தெரியுமா, பைபிளை கொண்டு போன ஒருத்தன் என் கூட பேசவே இல்லை. இந்த வேலைதான் நீ சரியா? இப்போ அவன் சொல்றான், இந்த வேலைக்கு போயிட்டியா? எப்பா சாமிய எங்களுக்காக செவம் பண்ணுப்பா, கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிப்பார்னு என்ன அனுப்பிச்சிட்டான். உன் கூட நாங்க பேச மாட்டோம். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்கா என்ன நின்ற அவமானம். முதல் தடவை எங்க அக்கா வீட்டுக்கு போறேன், எல்லாம் கடந்து சிரிக்குதுங்க. உண்மையா சிரிச்சு ரொம்ப பரியாசம் பண்ண. எங்க அக்கா கேக்குறா, டேய் எப்படா இது வந்துச்சு, எப்படா நீ பாட்டு பாடுற, எப்படா பிரசங்கம் பண்ற, இதெல்லாம் திரும்பி திரும்பி கேட்கு, இது எப்படா வந்துச்சுங்கிறான். நான் ஏதோ எங்கேயோ இருந்து வந்தது மாதிரி அவங்க கேட்கறாங்க. சிரியும் வேற. நீங்க சாயங்காலம் சினிமா பார்க்க போங்க எல்லாரும். சரி இல்ல
நான் சினிமா எல்லாம் பார்க்க கூடாது, வரமாட்டேன். ஏன்னா நான் எப்ப இயேசு ஏற்றுக்கணும் தியேட்டருக்கு போல, தியேட்டரே கடையா கிடப்பேன். 3 ஷோலாம் பார்த்திருக்கிறேன் தியேட்டர்ல. எம்ஜிஆர் படம் ஒன்ன விட மாட்டேன், சிவாஜி படம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எம்ஜிஆர் தான். ஆனா தியேட்டர் பக்கமே டாடா போட்டோம். ஆமென். சினிமா தியேட்டரே போச்சு. இன்னைக்கு நான் எம்ஜிஆர் பாட்டு பாடினா அப்படியே பாடும். ஏன்னா நான் ஸ்கூல்ல பாட்டுலாம் பாடுற ஆளு, சாமி பாட்டெல்லாம் நல்லா பாடுவேன். திருப்புறங்குன்றத்துல ஒரு பாட்டு இருக்கு, அதெல்லாம் பாடுவேன், ஸ்கூல்ல பாடிட்டேன். ஆண்டவர் மாற்றிட்டாரையா, அவர் சேவை செய்ய நம்ம என்ன புண்ணியம் செய்தோமோ, ஒரு புண்ணியம் செய்த மாதிரி எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்மை முன்குறித்திருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆசை இந்த ஜென்மத்துல, அருமையான இந்துஸ்ங்க நிறைய ஜென்மம் உண்டும்பாங்க. அந்த பாவ கர்ம வினைய சீக்கணும்னா அவன் ஜென்மங்களை எடுத்துதான் அவன் கர்மம் தீரும்னு சொல்றாங்க. கர்மத்தை தீக்கதான் ஜனங்க கோயில் கோயிலா அலையறாங்க. அப்ப நான் என் மனசுல, நான் பைபிள் அப்படி சொல்லல, ஆண்டவரே இந்த மனுஷ ஜென்மத்துல உமக்கு சேவை செய்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதே சொல்லி என் மனசுல நான் சந்தோஷப்படுவேன். ஆமென். அவரை துதிக்கிற நாக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க துதிக்கிறாளா, பாட்டு பாடுறாளா, ஜெபம் பண்றாளா, சீரியல் கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாள் 4 மணி நேரம், அது செல்லு வந்துச்சு, எந்த படுபாவியும் கண்டுபிடிச்சானோ தெரியாது, என்ன கூட ஆஃப் பண்ணிச்சு. செல்லு ரொம்ப மோசம், அவன் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. யார் எடுத்தாலும் செல்லு வச்சுக்கிறான். இப்படியே போய் இப்படியே வண்டியில போய் அப்படியே லாரிக்குள்ள போகுது. நீ இப்படியே வண்டி போனா லாரிக்குள்ளதான் போக முடியும். எந்த சட்டமெல்லாம் போட்டு நம்ம நாட்டுல யாரையுமே சரி பண்ண முடியாது. ஆமா, லெப்ட்னு போனா அவன் ரைட் வரான், லெப்ட் போயிட்டு ரைட் வரான், எல்லா தெருவும் திறந்து இருக்குது. ஐயா, கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருக்காய் சேவை செய்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். ஆமென், 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 ஹல்லேலூயா. செல்ல சொன்ன உடனே ஹல்லேலூயாவே ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஏன்னா செல் இல்லாம ஜனங்க வாழ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இனிமேல் நான் யாராவது சாவி வீட்டுக்கு போனா ஒரு செல்லு புதுசா வாங்கி ஆன் பண்ணி ஒரு 50 பாட்டை போட்டு அந்த பெட்டிக்குள்ள போட்டு விட்டுருவோம். அது பாடிட்டே கிடக்கு. ஆமா, நான் அப்படிதான் நினைச்சிருக்கிறேன். இனி அது போடணும், யாருக்கு போடணும் எனக்கு தெரியாது. ஒரு செல்ல வாங்கி ஒரு 50 கிறிஸ்டியன் சாங்ஸ பதிச்சு, பைபிள் எல்லாம் உள்ள வைக்க கூடாது, இந்த பாட்டை ஆன் பண்ணிட்டு பெட்டிக்குள்ள போட்டு, நான் தானே அடக்கம் பண்றாளு, பெட்டிக்குள்ள உள்ள போட்டு பாட்டையே காட்டிட்டு கடை சொல்லி மூடிடலான்ட்டு. உண்மையா தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ கத்தரிக்காய் கரியல் செய்யாமல் போனால், இன்றைக்கு நீ கத்தரிக்காய் பாடுபடாமல் போனால், இன்றைக்கு நீ கத்தரிக்காய் உழைக்காமல் போனால், இந்த ரட்சிப்பை கண்டு, இந்த இயேசுவை கண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடி, நியூ இயர்லாம் கொண்டாடி நரகத்துக்கு போகிறதை காட்டிலும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆண்டவருக்காய், இந்த ஆண்டவருக்காய் உன்னாலே முடிந்த அளவு செயல்படு. கர்த்தர் உன் குடும்பத்திலே நீதியின் சூரியனாக இயேசு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். அடுத்த இடம் அருமையான யூதேயா தேசத்தில் இருக்கிற பெத்லகேமே. இந்த யூதா தேசத்தில் இருக்கிற பெத்லகேமுக்கு கிடைச்ச முதல் பாக்கியம் என்ன? சிறுமைப்பட்ட அந்த மகளுக்கு கிடைத்த முதல் பாக்கியம். அப்படி எடுத்துக்கலாம். முதல் பாக்கியம் என்ன? ஆசாரிய ஊழியம் செய்யற பாக்கியம் ஊழியத்துக்கு கிடைச்சு. ஆமென். இரண்டாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யூதா கோத்திரத்திலே கிடைத்த இரண்டாவது பாக்கியம் என்ன? அடுத்த இடத்துக்கு கொண்டு போறேன். 1 ராஜாக்கள் 12:20 வாசிக்கலாம். முடிச்சிடறேன். எரோபியாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலுக்கு எல்லாரும் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமத்த இஸ்ரவேலுக்கு மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே என்று வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்ற. முதலாவது நான் சொன்னேன்,
அவள் அற்பமா எண்ணப்பட்டதுனாலே கர்த்தர் அவளை நினைத்து யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமா எண்ணுகிறவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் என்ற தலைப்பில உங்களோடு கூட பேசினேன். இரண்டாவது நான் என்ன பேசினேன் என்றால், இந்த கோத்திரத்திலிருந்து, அருமையான இந்த கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதனை தேவன் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக அழைத்து தெரிந்து கொண்டார். மூன்றாவது, அருமையான யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்வதற்கு காரணம் தாவீதோடு கூட இவர்கள் இணைந்து போனார்கள். தாவீது 12 கோத்திரம், அல்ல தாவீதோடு கூட போன கோத்திரம் யூதா கோத்திரம் மாத்திரம். 7.5 வருஷம் யூதாவை தாவீது அரசாட்சி செய்திருக்கிறான். 7.5 வருஷம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது. தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் தாவீது, தேவனால் அழைக்கப்பட்டவன் தாவீது. தாவீதை கர்த்தர் அருமையான வெளிப்படுத்தின புத்தகம் வரையிலும் சொல்லுகிறார். ஆமென். இந்த மனுஷனை அடையாளம் கண்டு அவனுக்கு பின்னே போனார்கள். ஆனா அவன் இப்ப நெருக்கத்தில் இருந்தான், பாடுகளில் இருந்தான். முழு இஸ்ரவேலும் அவனுடைய ஆளுகைக்குள்ளே வரவில்லை. அவன் அருமையான பல யுத்தங்களை அவன் அருமையான சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனா யூதா கோத்திரம் எதையும் பார்க்காமல் தாவீதுக்கு பின்னே சென்றார்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் ஊழியக்காரனுக்கு பின்னேதான் இருக்க வேண்டும். சபை ஹல்லேலூயா. 1000 குறை இருக்கட்டுமே, வீட்டுல பிரச்சனை இல்ல, புருஷ மனைவி பிரச்சனை இல்ல, தேசத்துல பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்லாத இடம் எங்கேயா இருக்குது? இல்ல, எந்த சபையில பிரச்சனையே இல்லைன்னு இருக்குது. நம்ம சபை எவ்வளவு பரவாயில்ல, நம்ம சபை எவ்வளவு 1000 மடங்கு பெட்டர். எல்லாம் கோர்ட்டு கேஸ் அது இது எவ்வளவு இருக்கு, குரூப்ஸ் எல்லாம் இருக்கிறான். நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனோடு கூட நீங்கள் நிற்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் மறக்காதவர். அந்த வெளிச்சம் நமக்கு இருக்க வேண்டும், அந்த பார்வை நமக்கு இருக்க வேண்டும். பிரச்சனை போனவங்க எல்லாம் திருப்பி அழுவாங்க. இந்த டைவர்ஸ் ஆனவங்களை கேட்கிறாங்க, ஐயோ நாங்க தெரியாம பண்ணிட்டோம், தெரியாம செய்தோம். வயசான காலத்துல படுற கஷ்டங்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, ஐயா என்ன வந்தாலும் ஊழியக்காரனை விடக்கூடாது, பரிசுத்தாவியானவரை விடக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை விடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருப்பான், இங்க வா உனக்கு நல்ல காலம் பிறக்குது, அங்க வா உனக்கு நல்ல காலம் பிறக்குது, இங்க வா அங்க வா இங்க வாலாம் சொல்லுவான். நல்ல காலம் பிறக்குன்னா சபையில தான் உனக்கு பிறக்கணும். ஆமென். எங்கேயும் பிறக்காது, எங்கேயும் 22 நாளிலே உன் பிரச்சனை தீர்க்கப்படும். போர்டு போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு வக்கீல் ரொம்ப ஃப்ரெண்டு போயிருந்தேன். நான் கேட்டேன், நீங்களே போட்டு இழுக்கிறீங்களே கேஸ, இங்க ஒரு வக்கீல் வந்துருக்கு, புதுசா பாக்கலையா? 22 நாள்லயே பிரச்சனையை தீர்த்துருவான். அவர் சிரிக்கிறாரு விழுந்து விழுந்து. அவன் எத்தனை நாளுங்களை இருப்பானோ தெரியாது, கொஞ்சம் பணத்தெல்லாம் சுருட்டு நான் போர்டையும் தூக்கிட்டு போயிட்டான். ஆள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. 22 நாள்ல பிரச்சனை. எல்லாருக்கும் பிரச்சனை தீர்ந்தரணும். ₹1 லாட்டரி வாங்கி ஒரு பிரச்சனை தீரணும். ஒரு 4 தேங்காய் வாங்கி வாங்கி அடிச்சு பிரச்சனை தீர்க்கணும். கூட ஊத்தி பிரச்சனை தீர்க்கணும். நம்ம ஆளுங்க வேளாங்கண்ணிக்கு இப்படியே நடந்து போய் பிரச்சனை தீர்க்கணும். இன்னும் 1-2 பேர் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறாங்க. இப்படியே போய், அம்மா தாயே நல்ல வேலை, வட்டிக்கான் பிரதர் இப்ப இருக்கிற போப்பாண்டவருக்கு இந்த வாரம் அறிக்கை போட்டார், மாதா தெய்வம் இல்லை, வேணா போய் பாருங்க, இயேசுதான் தெய்வம் சொல்லிட்டார் அவரு. அந்த அறிக்கை போயிட்டே இருக்குது, உலகம் முழுதும் போகுது. கேட்பாங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. போப்புக்கு பைத்தியம் முடிச்சிருக்குது, நாங்க மாதம் ஜனங்க சீக்கிரம் மாற மாட்டாங்க ஐயா, போப்பு சொன்னாலும் மாற மாட்டாங்க. கருதினால்தான் அருமையான மார்ட்டின் லூத்தர் அவர்தான் இந்த சுவிசேஷத்தை அருமையான அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தவர். ஆமென். யாரும் கேட்க மாட்டாங்க ஐயா. ஐயா, இந்த 3வது குறிப்பு என்னவென்றால், உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிற அருமையான ஊழியக்காரனை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.
இது கடைசி காலம். அங்கெல்லாம் போகாதீங்க. நான் அதான் சொல்றேன், நீ அங்க போங்க, இங்க ஜெபம் நடக்குது, அங்க ஜெபம் நடக்குது, அங்க ஒரு ஆள் சொல்றாங்க, அங்க கூட்டம் வருது, அங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இதெல்லாம் கடைசி கால சம்பவம். நீ உண்மையா ஆண்டவரை பின்பற்றின சபையை தவிர வேற எங்கேயும் போக்கஸ காமிக்காத. வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர், சனிக்கிழமை உபாச கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம், இதுக்கெல்லாம் போகாத. போனா நீ கெட்டு போயிருவ. ஆமென், ஆமென், ஆமென். 3 மாசம் கவர்மெண்ட் ஸ்கூல்லயும், 3 மாசம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லயும், 3 மாசம் அடுத்தது அங்க இந்த ஸ்கூல் சரியில்லை, அந்த ஸ்கூல் சரியில்லை, பையனே கடைசி அவனே சரியில்லாத ஆக்கிடுவாங்க. தெளிவான பார்வை தேவனை பற்றி உனக்கு இல்லாததற்கு காரணம், தெளிவான சத்தம் உன்னால கேட்க முடியாததற்கு காரணம், ஒரு தெளிவான விசுவாசம் உனக்குள்ள இல்லாததற்கு காரணம், வேத வசனத்தை நீ தெளிவாக கற்றுக்கொள்ளவில்லை. பைபிள் தெரியாது. எவ்வளவு வருஷம் வரட்டுமே, எல்லாம் என்ன அனுபவத்தை வந்திருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க, அபிஷேகம் பெறுங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, நல்லது, நல்ல அது காரியம். ஆனால் நீங்கள் வேத வசனத்தில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தை பிரசங்கிக்கிறவனை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். அவன் மேய்ப்பனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். மேய்ப்பனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஆடு மேய்க்கிற மதுரையில தான் ரொம்ப ஆடு மேய்க்கிறாங்க, நிருபருங்க எடுக்கிறாங்க. அவங்க கேக்குறாங்க, இவ்வளவு 500-1000 ஆடை நீங்க மேய்க்கிறீங்களே எப்படின்னு சொல்றாங்க. 4 சத்தத்தை அவங்க அதுல சொல்லியே காமிச்சாங்க. சொன்னா அது கூட்ட விட்டு புறப்படுமா, சொன்னா ஆபத்து இருக்குன்னு வர திரும்பி வருமா. நேரம் ஆயிட்டுன்னா ஒரு சத்தம் வச்சுக்கிறான், 4 சத்தம் வச்சுக்கிறாயா. 4 சத்தத்தையும் அது கேட்டு மேய்ப்பனுக்குள்ள போகாது. அங்கே மேயிற ஆட கறிக்கடைக்காரன் வருவான், காலையில கொடுத்துருவான். உண்மையா அது சொல்றான். இந்த சத்தத்துக்கு என்னைக்கு கீழ்ப்படியாம போதோ அவன் கறிக்கடைக்கு போ. அங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க, இங்க ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் பேய் வருது. அதனால பிரச்சனை வந்தவன நம்ம என்ன நினைக்கிறோம், சீரணும்னு நினைக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது, இந்த பிரச்சனையில ஆண்டவர் உன்னை புடமிடுகிறார். நீ அமைதியா இருக்கணும். காற்று வீசுதா, பிரச்சனை வருதா, அவன் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான். அது இயேசு அறியாதவங்களுக்கு இருக்கும். உனக்கு அப்படி கிடையாது. உன்னை கர்த்தர் அரமனைக்கு கொண்டு போக போகிறார். அதனால இந்த பிரச்சனை, இந்த பாடு, இந்த கஷ்டம். யோசேப்பு முற்றிலும் சார்ந்து இருந்தது தேவன் ஒருவரை தான். யாரையும் நீங்க சார்ந்து போயிடக்கூடாது. எந்த மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஹீரோவாம் இருக்கவே கூடாது. ஹீரோ இயேசு தான். ஆமென். எந்த மனுஷனையும் நீங்க அந்த இடத்துல ஹீரோ ஆக்கிட கூடாது. பாஸ்டையும் ஹீரோ ஆக்கிட கூடாது. ஆண்டவர் ஒருவர் தான். ஆமென். தெய்வம் ஒருவர் தான் ஐயா. ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் பக்கமாய் நிற்க வேண்டும். மோசே அங்க இங்கிருந்து வந்தாங்க, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அடப்பாவிகளாக அதை உடைச்சு போட்டான். ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கினான். கோவம் வந்து போச்சு மோசேக்கு. அவன் சொல்றான், யாத்திராம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 25, 26, 27, 28 வாசிக்கலாம். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்னான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் முள்ளும் புறம்பமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொண்டு போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் அவர்களில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர். ஊழியக்காரருக்கு பாடு இருக்கும், கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், துன்பம் இருக்கும். உங்களை போலதானே நானும் மனுஷன். குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் இருக்கும்.
பிள்ளைகளில நிறைய பிரச்சனைகள் இருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும். அருமையான கால் வழி போகிற நேரம் இருக்கும், விழுகிற நேரம் இருக்கும். ஆனால் என்ன நேரம் இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காய் விட்ட ஜீவன் ஏராளம் ஏராளம். ஏராளமான நாட்கள், தியாகம் பண்ணின நாட்கள், அதையெல்லாம் சொல்லி விவரிக்க முடியாது. பரலோகம்தான் அதை விவரிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, என்ன பாடுகள் வந்தாலும் இயேசு சொல்றாருயா, பாடுகளே என்னோடு கூட இவர்கள் இருந்தார்கள், என்னை விட்டு போகவில்லை. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அருமையான லூக்கா எழுதின சுவிசேஷம் அம்மா வாசிப்பாங்க, ஏன்னா அவங்கதான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. சங்கீதங்களின் புத்தகம் 44ஆம் சங்கீதம் 13 இருந்து வாசிக்கலாம். எங்கள் அயலாருக்கும் எங்களை நிந்தையாகவும், அயலானுக்கு எங்களை நிந்தையாகவும், எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும், எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சங்கதமும் ஆக்கவும் வைத்தீர். நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும், நிந்திக்கிறவர்கள் தூஷிக்கிற நிமித்தம் சத்தத்தின் நிமித்தமும் சத்ருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவர் நிமித்தமும் என் லட்சை நிமித்தமும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்திற்கு வெட்கம் என்னை மூடுகிறது. ஆனாலும் எங்கள் கால்கள், அந்த வசனம் தான் என்ன ரொம்ப தொட்டது. இவை எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும், இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு உறவுதான் நீங்கள் சபையோடும் ஊழியக்காரனோடு கூட வைக்க வேண்டும். ஒண்ணு நீங்க பிரியனா நீங்க பூமியை விட்டு போகணும், இல்லைன்னா நான் பிரியனா நான் பூமி விட்டு. 1000 பேர் இருக்கிற சபையில பாஸ் நான் போயிருக்கிறேன், கல்லறைக்கு நின்னவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? 50 பேர். கடைசியா நின்னது யாருன்னு கேட்டீங்கன்னா வேலை செய்யறம்மா, அதுவும் அழுகிட்டே நின்னுச்சு. எனக்கு அந்த காட்சி இன்றைக்கு என் கண்ணை விட்டு மறையவில்லை. இவ்வளவு பேர் எங்க போனாங்க? இந்த சபை எங்க போச்சு? சபை வந்தாங்க, பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, அந்நிய பாஷை பேசினாங்க, பாஷை செத்து போன உடனே ஒரு தடவை வந்தாங்க போனாங்க, அவ்வளவுதான். நான் லண்டன்ல கடலூர்ல அந்த ஆள் செத்து போயிட்டாரு, வீட்டுக்காரரு. சாயங்காலம் அந்த அம்மா செத்து போச்சு. உறவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் ஆழமானதா இருக்க வேண்டும். உறவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் பலன் உள்ளதா இருக்க வேண்டும். உறவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் ஜீவன் உள்ளதா இருக்க வேண்டும். உறவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஆழமா இருக்க வேண்டும். சபையோடு கூட நீங்கள் ஆழமா இருக்க வேண்டும், ஊழியக்காரனோடு கூட ஆழமா இருக்க வேண்டும். சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வந்தோம், உட்கார்ந்தோம், பின்னாடி பெஞ்சில உட்கார்ந்தோம், பின்னாடி சேர்ல உட்கார்ந்தோம், அப்படியே உட்கார்ந்தோம், கம்பெனியும் கொடுத்தோம், போனோம், அப்படி இருக்கு. உறவு ரொம்ப ஆழமா இருக்கு. நேசிய காணும், பேசலாம். அவங்க அப்பா பத்தி ஒரு வார்த்தை சொன்னா வந்து வாங்கி அடிச்சிருவான். ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. டேன்னு சொன்னா, எங்க அப்பா நீ எப்படி டேன்னு சொல்லலாம்? ரெஸ்பெக்ட் கொடு. எங்க அப்பா, நான் அப்பதான் நினைப்பேன், இந்த சின்ன பிள்ளைக்கு தகப்பன் மேல இருக்கிற அந்த உறவு எவ்வளவு ஆழமா இருக்கிறது. அவன் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் போட்டு, ஆனா அவங்க அப்பா ஒருத்தர் யாரும் சொல்லக்கூடாது. நான் அந்த உறவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப ஆழமான. நீங்க கொஞ்சம் சில ஏரியால ஊழியம் செய்யிருக்கிற போட்டு மனைவி அடியோ அடி, தண்ணி அடிச்சுட்டு வந்து அடியோ அடின்னு அடிப்பாங்க. இங்கிலீஷ் தான் ஃபுல்லா பேசுவாங்க. அங்க அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆளுங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆளுங்க, நான் நினைப்பேன் இங்க ஒருத்தங்க கூட இதை விலைக்கு விட வரலன்னு. நான் போய் கேட்டேன் ஒரு வீட்டுல, மாமன் இவ்வளவு போட்டு அடிக்கிறானவே, 2 பேர் போய் அதை விளக்க கூடாதான்னு. வாங்க சார், நாங்க இப்ப விளக்கிடுவோம். காலையில அவ வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி சண்டைக்கு வருவா. என் புருஷனை நீ விளக்குறதுக்கும் சண்டை போடுங்க, நீ யாரு? நாங்க சண்டை போடுவோம், சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி நடந்து போச்சு சார். ஒன் டைம் அவன் அடிச்சு கொன்னா கூட நாங்க கிட்ட போக மாட்டோம். காலையில 2 பேரும் பார்த்தா சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. நீ எங்க நிப்ப? நான் அங்க நிப்பேன், நீங்க வந்துரு. வந்துடுறேன். காலையில பொட்டி பாம்பு மாதிரி அவ சொல்றத இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். நைட் எல்லாம் அவளை அடிச்சான். இப்ப காலையில தண்ணி எல்லாம் தெளிஞ்சு போச்சு.
இப்போ அவன் சத்தம் போட்டான்னா அடி வேற மாதிரி கிடைக்கும் அவனுக்கு. ஆமா, அவ அடிக்க ஆரம்பிச்சிருவான், ரோட்ல போட்டு அடிப்பான். உண்மையா நடக்கிறது சொல்றேன். அன்னைக்கு நான் போறேன் ஒருத்தன் ரோட்ல முட்டி போட்டு அவளை கிட்ட நிக்கிறான். சொல்லுமா நான் என்ன இவன் இவ்வளவு வாட்டச்சாட்டமா இருக்கிறான், கூட விழுந்துருவான். ஆனா அவளை கண்டு இவன் இப்படியே பயப்படுறான். உறவு ஆழமானதையா, உறவு ஆழமானதையா, யாரும் பிரிக்க முடியாத உறவு ஐயா. புறா, உங்களுக்கு கதை தெரியுமா? புறா கதை. அது ஆண் புறா செத்து போனா இந்த பெண் புறா என்ன பண்ணுமா, ரொம்ப உயரமா பறந்து மூச்சு அடக்கி கீழே ஒன்று செத்து போயிருமா. அதே போலதான் ஆண் புறா, ரெண்டும் அப்படிதான் செய்யுமா. சில சிரிப்பு ஆச்சரியமானது, ஆண்டவருடைய சிரிப்பு. காக எங்கேயா செத்து கிடக்கிறது பாத்துக்கிறீங்களா? அதாவது எங்கேயா அடிபட்டா மற்றபடி இங்க எத்தனை காக்கா இருக்குது கோரிமேட்ல தெரியுமா உங்களுக்கு? எத்தனை காக்கா இருக்குது? நீங்க ரோட பார்த்து நடந்தா தானே உங்களுக்கு ரோடே தெரியாது. காக்காவை எங்க பாருங்க, 1,00,000 காக்கா எங்க கோரிமேட்ல இருக்கு. எங்க செத்து போச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது சாகும்போது ரொம்ப தூரத்துல ஆளே இல்லாத இடத்துல போய் ஒரு மரத்துல போய் உட்கார்ந்துக்கிடுமா, அப்படியே தன் ஜீவனை விடுமா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த கேட்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் எவ்வளவு அருமையான உறவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா உறவை காட்டிலும் மேலான உறவு இயேசுவை நேசிக்கிற உறவு. ஆண்டவர் எப்படி நேசிக்கிற? ஒருத்தர் சொல்றாரு, ஏன் ஞாயிற்றுக்கிழமை வந்துன்னு தெரியல, இன்னைக்கு மழை வந்தா நாங்க வந்திருக்க மாட்டோமே. ஒருத்தர் சொல்றாங்க, நாங்க இந்த ஊருக்கு போறோம், எங்களுக்கு கம்யூனியன் கொடுப்பீங்களா நாளைக்குன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, வராட்டாலும் பரவாயில்ல, கொடுக்க முடியாது. ஐயா, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நேசம், இந்த யூதா கோத்திரத்தில் இருக்கிற விசேஷம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்றார், பாடுகளிலே இந்த கோத்திரம் தாவீதோடு கூட நின்றது. தாவீதோடு கூட நின்றிருக்கிறது என்றால் அவர்கள் என்னோடு கூட நின்றிருக்கிறார்கள். என் மகன் தான் தாவீது, நான் தெரிந்து கொண்டவன் தான் தாவீது, நான் அபிஷேகம் பண்ணினவன் தான் தாவீது, அவனை தான் நான் ராஜாவை அழைத்திருக்கிறேன். அவன் பக்கமா இந்த யூதா கோத்திரம் நின்றபடினாலே அவர்கள் அந்த யூதா தேசத்தில் இருக்கிற பெத்லகேமை நான் தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு காரணம். அடுத்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். இந்த யூதா கோத்திரத்தின் மேலே தீர்க்க தரிசனம் இருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5, 6 வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், யூதேவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்ட கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் உன் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் வாக்குத்தத்தம், அது தீர்க்க தரிசன வார்த்தை தான். சபையில வரும்போது பயப்படாதே, சோர்ந்து போகாதே, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்துக்கு நன்மை செய்யலாம், தீர்க்க தரிசனம். என்னை ஆண்டவர் அழைக்கும் போது உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னார். அது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற நான் சில சமயம் நினைப்பேன், அது என்னடா நம்ம மனசுல அப்படி நினைச்சுமான்னு கூட நான் நினைப்பேன். அவ்வளவு கஷ்டப்பாடுகள் நெருக்கங்களிலே நடந்து வரும்போது தீர்க்க தரிசனத்தை நினைப்பேன். ஆனா அருமையான குறித்த நாளுக்கு தீர்க்க தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரது தாமதிப்பதில்லை. யூதாவை கர்த்தர், யூதா தேசத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அங்கே நம்முடைய இரட்சகர் பிறந்தார். அப்படியே பண்ணுவோம். ஸ்தோத்திர என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்து ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற புரோகிராமுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். நீதிமொழியை குறித்து எல்லாரும் பரிச்சை இங்கிலீஷ்ல எழுதலாம், தமிழ்ல எழுதலாம், ஹிந்தியில எழுதலாம், தெலுங்குல கூட எழுதலாம். பேப்பர்லாம் நாங்க திருத்திடுவோம். ஆகவே லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம் இல்ல. எல்லாரும் எழுத முன் வரும்படி கர்த்தரை நாம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வருகிற புதிய வருஷத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 25ஆம் நடக்கிற கிறிஸ்துமஸ் சர்வீஸுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம், நியூ இயர் சர்வீஸுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவலுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அனுநியக்கமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்து ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. துதி